ஹஜ் செய்யக்கூடிய ஒருவர் தன்னை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ளே நம்ம போகும். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக ஒரு ஹஜ்ஜை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இதெல்லாமே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஹஜ்ஜினுடைய தயாரெடுப்புகள்னு பார்க்கும்போது ஆரம்பமாக நம்மளுடைய மனநிலை என்னன்னாக்க, உபூதியத்தை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத்து தான் ஹஜ்ஜுங்கிறது. ஹஜ்ஜும் உம்ராவும் உபூதியத்தை அதிகமாக வெளிப்படுத்தும். உபூதியத்துனா என்ன? அடிமைத்துவம். அடிமைத்துவம்னா என்ன? எஜமானன் ஒன்று சொன்னால் அந்த எஜமானன் என்ன சொன்னானோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் அடிமைத்துவங்கிறது. இப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு ஏவி இருக்கிறான். அந்த ஏவின விஷயத்துக்கு எப்படியாக இருந்தாலும் காரணங்கள் நமக்கு தெரியலாம், காரணம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கலாம், குறிப்பிடாமல் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறான், அவன் எப்படி சொல்லியிருக்கிறானோ அதே மாதிரி நான் செய்வேன். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சொல்லியிருக்கிறாங்களோ அதை நான் எந்த ஒரு கேள்வி கேட்காமல் அப்படியே செய்வேன் என்பதை தான் உபூதியத் அப்படிங்கிறது, அடிமைத்துவம்ங்கிறது. இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம், குர்ஆன்லையும் சஹீஹான ஹதீஸ்லையும் வந்திருக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, குர்ஆனில் வந்திருக்குது, அதே போல் சஹீஹான ஹதீஸில் வந்திருக்குது, ஆதாரபூர்வமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வந்துருச்சுன்னு சொன்னாக்க அதில் நாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அது நம்மை குஃப்ரில் நோக்கி போக வைக்கும், நாத்திகத்தின் நோக்கி போக வைக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை விட்டும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையில் உபூதியத் அதிகமாக வெளிப்படும். என்ன காரணம் என்னென்னா, இப்போ நம்ம தவாஃப் செய்கிறோம். தவாஃப்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதாவது காபாவை சுற்றி வருதல். எத்தனை முறை சுற்றுவாங்க? 7 முறை சுற்றுவாங்க. இப்போ இதில் ஒருத்தர் கேட்க முடியாது, எப்படி 8வது முறை ஏன் சுற்றக்கூடாது, ஏன் 6 முறை சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு கேள்வி ஒருத்தவருக்கு எழும். நாம் என்ன செய்யணும்? அந்த மாதிரியான கேள்விகள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய அடிமைத்துவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கணும். சில இடத்துல முடிய எடுக்கக்கூடாது, எஹ்ராமுடைய நிலையில் முடிய எடுக்கக்கூடாது, இறுதியாக முடிய எடுத்துகிட்டு எஹ்ராமை களையணும்னு பார்க்குறோம். இதை ஏன் எப்படி செய்யணும், ஏன் இப்படி மாற்றி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய வரும். எந்த கேள்விகளுக்குமே சில கேள்விகளுக்கு பதில் இருக்கும், சில கேள்விகளுக்கு பதில் இருக்காது. நாம் எல்லாத்துக்கும் நம்ம காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி எப்படி நடக்குதுன்னு சொன்னால், எல்லாத்துக்கும் மனிதனுடைய இயல்பு ஒரு காரணத்தை தேடிக்கொள்வது. ஒரு ஆண்கள் தங்கத்தை அணிய வேண்டாம், பட்டை அணிய வேண்டாம் என்று சொன்னால், ஆண்கள் தங்கத்தை அணிய வேண்டாம், பட்டை அணிய வேண்டாம்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் ஃபாலோ பண்ணுறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை அதிகமாக வளர விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் செய்கிறேன். கணுக்காலுக்கு மேலே ஆண்கள் தன்னுடைய கீழாடையை ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நான் ஃபாலோ செய்கிறேன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் தூதருடைய கட்டளைங்களையும் நாம் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கணும் என்பது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குமே தவிர, அதற்கு அறிவியல் பூர்வமாக காரணங்கள் இருக்கிறதுங்கிறது அது 2வது பட்சம் 3வது பட்சம் நம்ம ஒதுக்கிடணும். நம்மளுடைய முதல் பிரதான நோக்கம், காரணம் இருக்குதோ இல்லையோ, நான் அடிமை, இறைவன் குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸிலும் நமக்கு காட்டி தந்த அந்த வழிமுறைகளை நான் பின்பற்றுவேன், அதற்கு காரணம் இருக்குதோ இல்லையோ நான் பின்பற்றுவேன் என்பதை நாம் செய்வது தான் உபூதியத்தினுடைய அடையாளம். அந்த உபூதியத்தை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத்தான் ஹஜ். எனவே அங்கே போய் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது, என்ன இதை ஏன் எப்படி செய்யணும், இது ஏன் எப்படி இருக்குது, இந்த ப்ரொசீஜர் ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இபாதத்துக்குரிய விஷயங்களில் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இது அல்லாஹும் தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் காட்டி தந்த வழிமுறை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கிறது இஹ்லாஸ். இஹ்லாஸ் நம்ம பார்க்குறோம். ஒரு இபாதத்தை ஏற்கப்படுவதற்கான முதல் அம்சம் இஹ்லாஸ். அல்லாஹ்விற்காக மட்டுமே ஹாஸாக குறிப்பிட்டு நாம் செய்யக்கூடிய இபாதத். எனவே நாம் நம்முடைய இபாதத்துகளை இஹ்லாஸாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் என்னன்னா அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்கிறது. இன்றைக்கு ஹஜ்ஜை செய்யக்கூடிய ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்கணும்? இதை நான் ஹஜ் செய்து விட்டேன் அப்படிங்கிற பெருமை தேடிக்கொள்ளக்கூடியதாகவோ, அல்லது இந்த ஹஜ்ஜை நான் செய்துவிட்டால் நான் ஊரில் எனக்கு ஒரு மதிப்பு இருக்கும், நான் ஹாஜி என்று புகழப்படுவேன், என் பேருக்கு முன்னாடி ஹாஜின்னு போட்டுக்கலாம் என்பதெல்லாம் காட்டிக்கொள்வதற்காக இருக்கக்கூடாது. என்னுடைய உறவுகளில் யாரும் செய்யவில்லை, நான் செய்கிறேன் என்பதை காட்டிக்கொள்வதற்காக செய்யக்கூடாது. ஹஜ்ஜுங்கிறது அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே அந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பல விதமான இஹ்லாஸின்மை போகுது. என்ன, இப்போ இளம் பிராயத்தில் ஒருத்தர் ஹஜ் செய்கிறார், அவருடைய மனநிலை என்னவாக இருக்குதுன்னா, ஒரு 35 வயசில் ஒருத்தர் ஹஜ் செய்கிறார் அப்படின்னா அவருடைய மனநிலை என்ன இருக்குன்னா, பாரு 50 வயசில் அவர் செய்யாமல் இருக்கிறாரு, நான் பாரு 35லேயே செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு பெருமை. அதில் எவ்வளோ சீக்கிரம் நான் செஞ்சுட்டேன், இளம் வயசுலேயே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு பெருமை அடைகிறார். உண்மையிலே அவர் என்ன நினைக்கணும்? அசலில் அவரோட கணக்கு பண்ணி பார்த்தோன்னாக்க
அவர் 35 வயசில் ஹஜ் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அந்த ஹஜ் எப்போ கடமையாக இருக்கும்னு சொன்னால் 30 வயசுலேயே கடமையாக இருக்கும். அப்போவே அவர்கள் அந்த பொருளாதாரத்தை எட்டியிருப்பார். அவருக்கான உடல் வலிமையும் இருக்கும். 25லேயே கூட எட்டியிருப்பார். அவர் அதுக்கான பொருளாதாரத்தை அடைஞ்சிருப்பார். அவர் இதாகிருப்பார். அப்போ 25 வயசில் வந்த ஒரு கடமையை 10 வருஷம் தள்ளி போட்டு 35ல் தான் நீ செஞ்சுருக்கிறங்கிறதான் ஒரு அந்த அவருக்கு இருக்கக்கூடிய மனநிலை. அல்லாஹ்வினிடத்தில் நான் தாமதப்படுத்தினதுக்காக அல்லாஹ்வினிடத்தில் மன்னிப்பு கேட்டு நம்முடைய ஹஜ்ஜை சிறந்த முறையில் நிறைவேற்றுகிறேன் என்கிற அந்த நியத்தோடு தான் அவர் இருக்கணுமே தவிர, உலக வழக்கத்தில் எல்லாருமே தள்ளி போட்டு 50லையும் 60லையும் செய்கிறாங்க, நான் பாரு 35லேயே செஞ்சுட்டேன்னு சொல்லி பெருமை தேடிக்கொள்வதாக இருக்கக்கூடாது. இது அவருடைய இஹ்லாஸை பாதிக்கும். அதே போல் ஒருத்தவர் பெரிய வயசில் ஒரு 50 வயசில் 60 வயசில் செய்கிறாரு, என் குடும்பத்தில் பாரு மற்றவங்களாம் செய்யாமல் இருக்கிறாங்க, நான் செஞ்சுட்டேன் பாருன்னு சொல்லி இஹ்லாஸை அப்படியும் பாழாக்கி விடக்கூடாது. ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இந்த இஹ்லாஸுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, நம்மளுடைய மரணம் வரை இந்த ஹஜ்ஜை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய வாய் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம என்ன செய்வோம், கஷ்டப்பட்டு ஹஜ்ஜு செய்வோம், நம்ம காசை செலவு பண்ணுவோம், நம்ம செலவு பண்ணி நம்ம ஹஜ்ஜு செஞ்சு எல்லா கஷ்டமும் நம்ம பட்டு கடைசியில் என்ன செய்வோம், வேற ஒருத்தவர் நீ பாரு ஹஜ்ஜு செய்யாமல் இருக்க, காசு இருந்தும் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறேன்னு சொல்லி பிறரை விமர்சித்து நம்மளுடைய ஹஜ்ஜினுடைய நன்மையை கஷ்டப்பட்டு நம்ம பொருளாதாரத்தை செலவு செஞ்சு நம்ம செஞ்ச ஹஜ்ஜு கஷ்டப்பட்டு நம்ம செஞ்ச ஹஜ்ஜை பார்சல் பண்ணி அதனுடைய நன்மையை ஹஜ்ஜு செய்யாத ஒருத்தவருக்கு நம்ம போய் கொடுத்துறோம். காரணம் என்ன, நம்முடைய வாய், அவருடைய இஹ்லாஸ் இல்லாத தன்மை. எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே நாம் இஹ்லாஸை பாதுகாக்க வேண்டும், இஹ்லாஸாக பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய விஷயத்தில் நமக்கு மனசில் வரக்கூடியதெல்லாம், ஹஜ்ஜு செஞ்ச ஒருத்தவர் தன்னுடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஹஜ்ஜு செய்த பிறகு இந்த ஹஜ்ஜு ஏற்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயம்தான் அவரிடத்தில் இருக்க வேண்டுமே வழிய, மற்ற நான் ஹஜ்ஜு செஞ்சுட்டேங்கிற பெருமை அடிக்கிறதோ, அடுத்தவன் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறாங்கிற அவனை சிறுமையாக பார்க்கக்கூடிய எந்த வேலையும் நம்ம செஞ்சு கொள்ளக்கூடாது. இதில் இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய இன்னொரு விஷயம், சிலர்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்டோம்னா, அதாவது உம்ரா எப்படி செய்கிறது அல்லது ஹஜ் எப்படி செய்கிறது போன்ற வழிமுறைகளை ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னு கேட்கும் பொழுது, அதற்கு பதில் சொல்லாமல், அந்த கேட்கப்பட்ட அந்த விஷயத்திற்கு பதில் சொல்லாமல், மாறாக இவருக்கு ஒரு வரலாறு இருக்கும், அந்த வரலாறுலாம் சொல்லுவார். நான் 3வது தடவை உம்ரா போனப்போ, நான் துபாயிலிருந்து உம்ரா போனப்போ, நான் இந்தியாவிலிருந்து ஒரு தடவை உம்ரா போனேன் அப்போ அப்படின்னு சொல்லி இவர் பண்ண அந்த உம்ராவுனுடைய வரலாறுகளையும், இவர் செஞ்ச ஹஜ்ஜில் இவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்ங்கிறது உண்மையிலேயே ஒரு தேவையான ஒரு படிப்பினைக்காக அல்லது ஒரு இல்மு ரீதியாக அல்லது நம்ம அங்கே நடந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி தீர்த்து கொள்வது, நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எப்படி தீர்த்து கொள்வதுங்கிற அந்த நோக்கத்தில் ஒரு விஷயம் ஒருத்தவர் இன்னொரு இடத்துல பகிர்வதுங்கிறது பிழை இல்லை. ஆனால் மாறா என்னென்னா, அதை தாண்டி நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கேன், நான் உம்ராவை இத்தனை தடவை செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிற அதை காட்டிக்கிற விதமாக இவருடைய அந்த வரலாறையெல்லாம் சொல்லி தன்னுடைய இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது ஒரு குரூப்பு. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இவங்க எப்படின்னு சொன்னாக்க, அதிகமாக உம்ரா செய்யக்கூடியவர்களையும் ஹஜ் செய்யக்கூடியவர்களையும் விமர்சிக்கிற ஒரு குரூப்பு. அந்த குரூப்பு ஹஜ்ஜுக்கு போக மாட்டாங்க, உம்ராவுக்கும் போக மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இது மாதிரி அதிகமாக ஹஜ் செய்பவர்களையும் அதிகமாக உம்ரா செய்யக்கூடியவர்களையும் விமர்சிக்கிறவங்களாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் பெருமைக்கு தான் போகிறாங்க, உள்ளூர்லேயே இருந்து அவ்வளோ இபாதத்துகள் செய்ய வேண்டிய இதையெல்லாம் விட்டுட்டு இங்கேருந்து கடல் கடந்து போய் உம்ராங்கிற இபாதத்தையும் ஹஜ்ஜுங்கிற இபாதத்தையும் பெருமைக்காக இவங்க செய்கிறாங்கங்கிற விமர்சிக்கிறது. அசலில் ஒரு உம்ராவினுடைய பெருமதியையும் ஹஜ்ஜினுடைய பெருமதியும், அங்கே மஸ்ஜிதுல் ஹராமில் தொழக்கூடியதும் மஸ்ஜிது நபவியில் தொழக்கூடிய அந்த மஹப்பத்தையும் ஒருவர் உண்மையிலேயே மனசில் நிறுத்தி கொள்ளக்கூடிய அதனுடைய பெருமதியை உணர்ந்த ஒருவருக்கு வருடம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னாலும் அவர் போகணும்னு விருப்பப்படுவார். மாதம் உம்ராவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அவர் போகக்கூடியவராக இருப்பார். ஒரு மூமினுடைய ஒரு உள்ளத்தில் மூமினுக்கு தன்னுடைய பாவங்கள் கழிந்து கொள்வதற்கும், இறைவனிடத்தில் தன்னுடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்கும், இறைவனிடத்தில் தன்னுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும், இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெறுவதற்கும் எந்தெந்த இபாதத்துகள்லாம் அமைதோ, குறிப்பாக அதில் உம்ரா ஹஜ் போன்ற விஷயங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினராக அழைக்கப்படக்கூடிய இந்த விஷயத்தை பெருமதியை உணர்ந்த காரணத்தினால் எத்தனை தடவை போனாலும் செய்யணும்னு விருப்பப்படுவார். அப்படிப்பட்ட வாய்ப்பை கிடைத்து அப்படி போகக்கூடியவரை விமர்சிக்கிற ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பு எப்போதுமே உம்ராவும் செய்ய மாட்டாங்க, ஹஜ்ஜும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி விமர்சித்து கொண்டே இருப்பார்கள்.
இப்போ இந்த மாதிரி விமர்சனங்களை எல்லாம் காதில் விழக்கூடிய நேரத்தில் நம்ம அதுக்காக சபுர் செய்யணும். நம்ம அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, உம்ரா இப்போ நம்ம அந்த மாதிரி நேரத்தில் உண்மையிலேயே நமக்கு போராட்டமாக இருக்கும். ஷைத்தான் இப்படி தான் நம்மளை வந்து தூண்டுவான். என்ன தூண்டுவான்? ஷைத்தானுடைய வேலை இரண்டே இரண்டு தான். ஒன்று, நம்மை நன்மை செய்ய விடாமல் தடுப்பது, அல்லது செய்த நன்மையை சொல்லி காண்பித்து அழிப்பது. இதுதான் அவனுடைய பிரதான நோக்கம். அந்த வடிவங்களில் வரக்கூடியதான் நம்மளுடைய இஹ்லாஸை பாதிக்காத வகையில் நாம் இஹ்லாஸை பாதுகாத்து நாம் அதில் இந்த விஷயங்களில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நம்ம பிறரை பற்றின கெட்ட எண்ணங்களை எப்போதுமே ஒரு முஸ்லீம் வைத்து கொள்ளக்கூடாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பற்றி கெட்ட எண்ணங்களை எப்போதுமே வைத்து கொள்ளக்கூடாது. நம்முடைய பார்வையில் அவர் செய்வது தவறாக இருக்கலாம், சிறுமையான ஒரு மனிதராக நம்ம எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்மை விட சிறந்தவராக இறைவனிடத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஒரு முஸ்லீமின் மீது ஒரு முஸ்லீமுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நமக்கு அவர் வேணால் இவர் ஒரு சரியான ஒரு ஆள் இல்லைங்கிற மாதிரி ஒரு நினப்பு இருக்கலாம். ஆனால் ரப்புல் ஆலமீன் இடத்துல நம்மை விட இவர் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் இறைவனிடத்தில் பெருமதி உள்ளவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வைத்துக்கொள்ளணும். எனவே இது போன்ற விமர்சனங்களையும் இது போன்ற கெட்ட எண்ணங்களையும் தவிர்த்தவர்களாக, இறைவனுக்காகவே நாம் இபாதத்து செய்தவர்களாக இந்த விஷயங்களில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தக்வா. அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான், ஹஜ்ஜுக்காக உங்களுடைய உணவுகளை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் தயார்படுத்தி கொள்வதிலேயே மிகச்சிறந்தது தக்வா, இறையச்சம் என்பதை தயார்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம எவ்வளோ தயார் எடுக்கிறோம். என்னென்ன தயார் எடுக்கிறோம்? உடலுக்கான மருந்துகள், அதே போல் நம்ம பயணம் போடும்போது என்னென்ன ட்ரெஸ்ஸு, இன்னும் சொல்லப்போனால் நகைகள், இதெல்லாம் கூட சிலர் தயார்படுத்திக்கிறாங்க. அங்கே போனால் இந்த ட்ரெஸ் போடணும், இஹ்ராம் முடிஞ்சிட்டு இந்த ட்ரெஸ் போடணும், இங்கே போய் இதை பர்ச்சேஸ் பண்ணணும், அங்கே போய் அதை பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற ஒரு பர்ச்சேஸ் லிஸ்ட் இருக்குது. இதை சமைக்கணும், வெள்ளிக்கிழமை வந்துருச்சு இதை சமைக்கணும். ஸோ இப்படியான தயாரெடுப்புகள் இருக்குது. ஆனால் அந்த தயாரெடுப்புகள்லேயே நம்ம எடுக்க வேண்டிய முதல் பிரதானம் இறையச்சம்ங்கிற அந்த தக்வாவை தான் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். தக்வாவை கொண்டு தான் இந்த ஹஜ்ஜின் மூலமாக இறைவன் நம்மிடத்தில் தக்வாவை எதிர்பார்க்கின்றான். இறை அச்சத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் மனதளவில் நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டியது நன்றி உணர்வு. இன்றைக்கு நாம் பண்கூடாக பார்க்க முடியும், பொருளாதாரத்தில் மேலோங்கி இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் அவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். அவர்கள் அதற்கான எந்த முன்னெடுப்பும் செய்யாமல் இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் ஹஜ் செய்வாங்க. அதே போல் ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழ்மையான ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க மீண்டும் மீண்டும் தங்களை உம்ராவுக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த வாய்ப்புகள் அவருக்கு அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி அமையுது அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை செஞ்சிட்டோம், அடுத்த தடவை வாய்ப்பு வந்தாலும் இல்லை போதும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை தள்ளி போடக்கூடாது. உண்மையிலேயே ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு எத்தனை முறை ஏற்பாற்றாலும் அவர் அதை செய்யக்கூடிய நிலையில் இருக்கணும். அதே போல் உம்ரா செய்வதற்கான வாய்ப்புகள் எத்தனை முறை ஏற்பாட்டாலும் அதற்கு அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் அல்லாஹ்வினுடைய விருந்தினராக இருக்கிறாங்க. இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகளை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகின்றான். அப்போ நம்ம அதற்கு நன்றி உடையவர்களாக இருக்கணும். பல பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு, பொருளாதாரத்தில் உடல் வலிமை பெற்ற பலருக்கு கிடைக்காத வாய்ப்பு வயோதிகத்தில் கூட சிலருக்கு கிடைக்கிறது. பொருளாதாரத்தில் கீழ்மையான நிலையில் இருக்கிறவர்களுக்கு கூட கிடைக்கின்றது. எனவே நாம் அந்த விஷயத்தில் நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நாம் செய்து கொள்ள வேண்டிய தயாரெடுப்பு, ஹஜ்ஜுக்கு நாம் போகிறோம்னா நம்ம செஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையை அறிந்து கொள்ளுதல். என்ன, தூதர் எவ்வாறு செஞ்சாங்க, தூதர் எவ்வாறு செய்ய சொன்னாங்க, பிறர் செய்வதை தூதர் எவ்வாறு அங்கீகரித்தாங்க, என்னென்ன விஷயங்களை அங்கீகரித்தாங்கங்கிற அதை தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா அப்போ தான் நமக்கு முதல்ல நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா நம்ம பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், இபாதத்தை படித்து கொண்டு இபாதத்து செய்வதற்கும் படிக்காமல் இபாதத்து செய்வதற்குமான வித்தியாசம் என்ன? படித்து கொண்டு இபாதத்து செய்தவருக்கு நிலாவை போல, நிலா தரக்கூடிய வெளிச்சத்தை போல நிலா போன்று அவர் இருப்பார். அதே சமயத்தில் படிக்காமல் ஒருத்தர் இபாதத்து செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் உடையது மற்ற நட்சத்திரங்களை போல. நமக்கு வானத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம அன்றாடம் பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், நிலாவுடைய வெளிச்சமும் மற்ற நட்சத்திரங்களுடைய வெளிச்சத்தையும் பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போது நன்மையை அடைந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம படிக்கணும். முதல்ல என்ன படிக்கணும்? குர்ஆனில் என்னென்ன விஷயங்கள் வந்திருக்குது ஹஜ் சம்மந்தப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு மஷாலா இன்றைக்கு பல்வேறு ஒர்க் ஷாப் பல தளங்களில் பல அமைப்புகள் மூலியமாக ஒவ்வொரு ஊர்கள்லையும், அது ஹஜ் கமிட்டி வழியாக போவதாக இருந்தாலும் சரி அல்லது ப்ரைவேட்டாக போகிறதாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லையும் இந்த ஹஜ் உடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி நடைபெறுது. அந்த அடிப்படையில் தான் நம்மளும் இப்போ நடத்துகிறோம்.
அல்ஹம்துலில்லாஹ். அது எப்படி எந்த வழிமுறையாக இருந்தாலும் நம்ம அதை தேடி படித்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நமக்கு பல விதமான நம்ம மீண்டும் மீண்டும் இந்த ஹஜ்ஜுடைய வழிமுறையை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு அது ஒரு இடத்தில் பதியாது, இன்னொரு இடத்தில் பதியும், இன்னொரு இடத்தில் பதியாது, இன்னொரு இடத்தில் பதியும். சில முரண்பாடுகளும் சில முன்ன பின்ன சில விஷயங்கள் தவறுதலாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது சரியா இல்லையாங்கிறத நம்ம தேடி படித்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பெரும்பாலும் ஒரே ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு ஹஜ் என்பதாக இருக்கக்கூடிய பலருக்கு அந்த இபாதத்தை நாம் எவ்வாறு செய்வது என்று தெரிந்து கொள்ளாமல் போய் அங்கே நின்று போய் நிற்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு துர்பாகிய ஒரு நிலை. நம்ம பார்க்குறோம் ஹஜ்ஜில் சிலர் வந்து நிற்பாங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படிம்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு கையறு நிலை. ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி இறைவனிடத்தில் அவர்கள் கையேந்துறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது இறைவனுக்கும் அவர்களுக்குமானது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் படிக்கிறோம், நியூஸ் பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். அந்த பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ தேவையற்ற விஷயங்கள் பார்க்குறோம். அந்த தேவையற்ற விஷயங்கள் எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அதெல்லாம் தேடி 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 நம்ம நேரத்தை அதுக்கு செலவழிக்கிறோம். ஆனால் நம்ம இந்த ஹஜ்ஜை நல்ல முறையில் செய்து கொள்வதற்கு நாம் படித்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் இபாதத்து அங்கீகரிக்கப்படுவதற்கான இரண்டாவது நிபந்தனையாக இருக்குது. அதே போல் மற்ற விஷயங்கள் ஹதீஸுகளில் குர்ஆனில் என்னென்ன வந்திருக்குதுங்கிற அதெல்லாம் தேடி படித்துக்கொண்டு இமாம்களுடைய விளக்கங்கள் போன்ற விஷயங்களை நாம் படித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஹஜ்ஜுக்கு நாம் தயாரெடுக்கிறதுங்கிறது நம்மளுடைய துவாக்கள்னு சொல்லும் பொழுது பலவிதமாக இருக்கின்றது. என்னென்ன? இப்போ நமக்காக நம்ம செய்து கொள்ளக்கூடிய துவாக்கள், அதே போல் பிறர் இந்த துவாவை கேளுங்கன்னு சொல்லி நமக்காக சொல்லி எனக்காக இந்த துவாவை கேளுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள், இன்னும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கிறதுங்கிறத நம்ம உட்காந்து ஒரு லிஸ்ட்டு போடணும். நமக்கு என்னென்னலாம் தேவை இருக்குது, நம்ம எல்லாத்தையுமே அடைஞ்சிட்ட மாதிரி இம்மைக்கு நமக்கு என்ன தேவை, மறுமைக்கு என்ன தேவை, நமக்கு என்னென்னலாம் பாவங்கள் செஞ்சுருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில், சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வர என்னென்ன பாவங்கள்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு அமர உட்கார்ந்து போகிற போக்கில் போய்கிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு சிந்திக்கிறதுக்கான நம்ம என்னென்ன செஞ்சோங்கிறதுக்கான இதே அமையாது. துவாக்கள் கேட்கக்கூடிய சில இடங்கள்னு இருக்குது. அந்த இடங்களில் நம்ம கேட்கும் பொழுது அந்த துவாக்களை கேட்காம தாண்டி வந்ததுக்கப்புறம் ஆஹா இந்த நாள் அரஃபாவுடைய நாள் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாளாக இருக்குது. அந்த நாளில் ஒருத்தர் துவா கேட்காம இருந்துட்டு அரஃபா முடிஞ்சதுக்கப்புறம் ஆஹா இப்படி ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு துர்பாகிய நிலை. எனவே நம்ம முதல்ல நம்மளுடைய பாவங்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு நினைவுபடுத்தி பார்க்கணும். ஸோ அதே போல் இன்னும் பிற விஷயங்கள், அதாவது இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்துகளில் நம்ம மெயினாக 2 விஷயங்களை நோக்கி நம்ம துவா செய்யணும். ஒன்று சோர்வு, இன்னொன்று இயலாமை. சோர்வு பொதுவாக ஹஜ்ஜுக்கு போவாங்க, கஷ்டப்பட்டு உம்ரா செஞ்சுவாங்க, வந்துட்டு ரூமில் படுத்துட்டு ரூமில் அப்படியே தூங்கிடுவாங்க. ஒரு வக்துக்கு கூட போக மாட்டாங்க. ஜமாத் ரூம்லேயே தொழுதுவாங்க, ஹோட்டல் ரூமில் தொழுவாங்க. இது எவ்வளவு பெரிய ஹஜ் கமிட்டியில் போனாங்கன்னாக்கா அசீசியாவில் இருப்பாங்க, அந்த அசீசியாவில் தூங்கிடுவாங்க, அந்த ரூம்லேயே தூங்குவாங்க. அங்கேயே மஸ்ஜித்லேயே அந்த பில்டிங்லேயே அவங்க தங்கக்கூடிய பில்டிங்லேயே ஒரு மஸ்ஜித் இருக்கும், ப்ரேயர் ரூம் இருக்கும், அங்கே போய் வக்துக்கு தொழுவாங்க. இது ஒரு பொருத்தமற்ற ஒரு வேலை. ஏன்னா ஒருவருக்கு ஹரமில் போய் தொழக்கூடிய வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில் இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் உம்ராவுடைய காலங்களில் நிகழும். அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தி கொள்ள தான் ஒருத்தர் நினைக்கணுமே தவிர தனித்து தொழக்கூடிய தொழுவைக்கும் ஜமாத்துடைய தொழுவைக்கும் என்ன வித்தியாசம்? 27 மடங்கு நன்மையை நம்ம அடைகிறோம். அதே போல் நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் தொழுகிறதுக்கும் மஸ்ஜிதுல் ஹரம் காபத்துல்லாவில் தொழுகிறதுக்கும் என்ன நன்மை? 1,00,000 மடங்கு நன்மை. அப்போ இங்கே 2 ரக்காத்து தொழுவக்கூடிய நன்மையிலிருந்து நம்ம அதை விட 1,00,000 மடங்கு நன்மை அடையக்கூடிய ஒரு இடம்தான் ஹரம்ங்கிறது. அப்போ அந்த ஹரமில் தொழக்கூடணும் அப்படிங்கிறோம். அதே மாதிரி மதீனாக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் மதீனா மஸ்ஜிது நபவி, அந்த பள்ளி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பள்ளியில் நம்ம தொழுவதற்கு 1000 மடங்கு நன்மை இருக்குது. நம்ம அதை பயன்படுத்தணும். ஜமாத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஜமாத்தை மிஸ் பண்ணுறதுக்கு மெயினான காரணம்ங்கிறது இந்த சோர்வு, இயலாமை. அப்போ அதை நோக்கி அதுக்காக நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ் எனக்கு சக்தி பெறாதவனாக பலகீனமானவனாக நான் இருக்கிறேன், எனக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற துவாவை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அந்த சோர்வும் அந்த பலகீனமும் நம்மை விட்டு போகக்கூடியதாக இருக்கும். அப்போ தான் இந்த நன்மைகள் எல்லாம் நாம் அடைந்து கொள்ள முடியும். கஷ்டப்பட்டு இங்கேருந்து போய் நம்ம ஊரில் தொழுகிற மாதிரியே அங்கே தொழுகிறதுக்கு நம்ம போகலை. அப்போ அதனுடைய நன்மையை நாம் அடைந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா 1,00,000 மடங்கு அதிகமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமில் ஜமாத்தோட தொழுகிறதுக்கு முயற்சி எடுக்கணும். சில தடைகள் இருக்கும். அசீசியாலேருந்து ஹரமுக்கு போகக்கூடிய அரசாங்கம் போகக்கூடாது, நீங்கள்லாம் வராதிங்கன்னு சொல்லி சில நேரத்தில் தடுத்து வச்சுருப்பாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பில்டிங்லேயும் நம்ம தங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் தொழுது கொள்வதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த ஜமாத்தை தவற விடுவதோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்து கொள்ளக்கூடாது.
அடுத்ததாக இறுதியாக நாம் தயார்படுத்தி கொள்ளக்கூடியதுங்கிறது நம்மளுடைய உடல் ரீதியான மன ரீதியான பழக்கங்கள்ங்கிறது என்னென்ன விஷயங்கள்? முதலாவதாக உணவு விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உணவு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக ஃபுட் ஃபெஸ்டிவல் போல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோங்கிற பேரில் நம்ம விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு கொண்டு இருப்பதற்காக அங்கே போகலை. அது நம்மளுடைய இபாதத்துகளை சோர்வாக்கும். மேலே சொன்ன அந்த சோர்வுக்கு மெயினான காரணம் அதிகமாக உணவு உண்பது. அதிகமாக நோம்பினுடைய காலத்தில் நம்ம பார்க்குறோம், சஹருக்கு அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? ஃபஜருக்கு நம்மளால் தொழுவ முடியாது. இஃப்தாருக்கு நம்ம அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? தராவிக்கு தொழுவ முடியாது. ஸோ இது நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். அதே போல தான் அதிகமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இபாதத்துகளில் நேச்சுரலாக நமக்கு ஒரு ஸ்லோனஸ் ஒன்று ஏற்படும், ஒரு டயர்ட்னஸ் ஒன்று ஏற்படும். ஸோ அப்படியான விஷயங்கள் நம்ம செய்து கொள்ளக்கூடாது. எனவே உணவு விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக நமக்கு என்ன தேவையோ அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மீனாவுடைய நேரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம பார்ப்போம் இந்த உணவுனுடைய விஷயங்களை. அதே போல் நடைங்கிறது என்ன? வாக்கிங். நம்ம அதிகமாக நடக்க வேண்டிய ஒரு காலங்கள் இருக்கும். அதாவது இபாதத்துகளுக்காக சஃபா மர்வாவில் நடக்கிறது, அதே போல் தவாஃப் செய்யும் பொழுது நடக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் அது அல்லாமல், அதாவது முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம், ரூமுக்கு போகும்போதாக இருந்தாலும் சரி, பஸ்ஸில் நம்ம ஏறுறதுக்காக நம்ம நடக்கிறதாக இருந்தாலும் சரி, மினாவுடைய நேரத்தில் நம்ம டென்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு நடை இருக்குது. அதாவது அந்த நடை எப்படி பக்கத்தில் தான் இருக்கும். நம்ம எய்த்தாப்பில் பிரிட்ஜிலேருந்து கீழே பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய டென்ட்டு தெரியும். ஆனால் நமக்கு அதுக்கு நேராக இறங்க முடியுமானா இறங்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த டோரை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இப்படி தான் சுற்றி வரணும்னு அவங்க ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு நடை இருக்குது. அப்போ இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் அந்த பிரிட்ஜை சுற்றி திருப்பி அப்படியே பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்கி நம்ம வரதுக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். எய்த்தாப்பில் பார்த்தா நம்மளுடைய பில்டிங், நம்மளுடைய டென்ட்டு தெரியும், ஆனால் நம்மளால் போக முடியாது. ஸோ அப்படி இபாதத்துக்கு உள்ளேயும் நம்ம நடக்க வேண்டியது இருக்கும். இபாதத்து முடிஞ்சு நம்ம இபாதத்துக்கு போகிறதுக்கும் சரி, இபாதத்துலேருந்து வெளியே வரும் பொழுதும் சரி, நம்ம நடக்கிறதுங்கிறது ஒரு பகுதி இருக்குது. எனவே நம்மளுடைய நடையை நாம் கொஞ்சம் கூடுதலாக நடந்து பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். திடீர்னு நடக்கும் பொழுது ஆப்வியஸாக நமக்கு 1008 பிரச்சனைகள் ஏற்படும். கால் வலிக்கும். அதனால் ஒருத்தவர் ஹஜ்ஜுக்கு செய்ய தயாராக இருக்கும் பொழுது தன்னுடைய நடையை அவர் அதிகரித்து கொள்ள வேண்டும். உணவு பழக்கத்தை குறைத்து கொள்ள வேண்டும், நடையை அதிகரிக்க வேண்டும். அதே போல் இயல்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இயல்புகள்னால் என்ன? ஒருத்தவர் தன்னுடைய இயல்புலேயே அவர் கோபமானவராக இருப்பார், ஹஜ்ஜுலேயும் அவர் கோபமாகவே இருப்பார். ஹஜ்ஜுடைய காலங்கள்லையும் எதுக்கு எடுத்தாலும் இயல்பில் அவர் டென்ஷன் அடைகிறவராக இருப்பார், ஹஜ்ஜிலையும் அவர் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்பார், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருப்பார். ஸோ இப்படியாக நம்மளுடைய இயல்புகள் இருக்கக்கூடாது. ஒருத்தர் இயல்பில் அலட்சியமாக இருப்பார், அவர் என்ன செய்வார்? ஹஜ்ஜிலையும் அவர் ரொம்ப அலட்சியமாக இருப்பார், ஹஜ்ஜுடைய இபாதத்துகளை. ஸோ இப்படியாக நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய பலவீனம் என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய பலம் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும், பலவீனம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த பலவீனங்களை நாம் மாற்றிக்கொள்வதற்கு இந்த ஹஜ்ஜுடைய தயாரெடுப்புகளில் நாம் ஈடுபட வேண்டும். எனவே இந்த தயாரெடுப்புகளுங்கிற பகுதியில் உபூதியத்தினை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. எனவே நாம் இபாதத்துகளை அதிகமாக கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியது. அதே போல் அல்லாஹ்விற்காகவே செய்ய வேண்டும்ங்கிற அந்த நியத்து வேணும். அதே போல் தக்வா, இறையச்சத்தை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்ததாக அல் குர்ஆன் நமக்கு என்ன கற்பிக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன கற்பிக்கிறாங்கிற அந்த விஷயங்களை தேடி படித்து கொள்ள வேண்டும். நாம் அதிகமாக துஆக்கள், நம்மளுடைய தேவைகள் என்ன, நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத தேவைகள்லாம் அறிந்து நம்மளுடைய பழக்கங்களையும் அதற்காக துஆக்களையும் நாம் செய்து கொள்ள வேண்டும். இது ஹஜ்ஜுடைய தயாரெடுப்புகளாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ அந்த முதல் பகுதியை முடிச்சிட்டோம். நம்ம இப்போ இரண்டாவது பகுதிக்குள்ளே போவோம். இந்த இரண்டாவது பகுதியில் தான் நம்ம ஹஜ்ஜினுடைய வழிமுறை நாம் பார்க்கவிருக்கிறோம்.